TP Education IT Campus வழங்கும் Flutter யூஸ் செய்து மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் செய்யும் சீரிஸில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாங்கள் இந்த சீரிஸில் உங்களை மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் ஒருவராக மாற்ற எதிர்பார்க்கின்றோம். அதாவது உங்கள் Flutter யூஸ் செய்து மொபைல் அப்ளிகேஷன் ஒன்றை டெவலப் செய்ய தேவையான முழுமையான நாலேஜினையும் இந்த சீரிஸில் வழங்குகின்றோம். நாங்கள் டாட் பற்றி முழுமையாக பார்த்தோம். Flutter இன்ஸ்டால் செய்து செட்டப் செய்து கொள்வது எவ்வாறு என்று பார்த்தோம். அதன் பிறகு நாங்கள் Flutterல் லேஅவுட் பில்டிங் செய்து பெருமளவில் பார்த்தோம். நாங்கள் இப்பொழுது இந்த செக்ஷனில் எமது இரண்டாவது அப்ளிகேஷனை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்க்க போகின்றோம். நாங்கள் ஆரம்பத்தில் தயாரிக்க போகின்ற இரண்டாவது அப்ளிகேஷன் என்ன என்று பார்ப்போம். நாங்கள் இங்கு காண்பிக்கப்படும் அப்ளிகேஷனையே இரண்டாவதாக தயாரிக்க போகின்றோம். உங்களால் இதில் ஸ்க்ரோல் செய்து செல்ல முடியும் என்பதை பார்க்கலாம். அதாவது இங்கு சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ ஒன்றில் ரப் செய்யப்பட்டிருக்கின்றது. நான் உங்களுக்கு இந்த செக்ஷனில் மிகவும் முக்கியமான கன்செப்ட் சிலவற்றை தெளிவுபடுத்த எதிர்பார்க்கின்றேன். நான் இந்த விடயங்களை கற்பிக்க எதிர்பார்த்தே இந்த விடயங்களை இவ்வாறு டிசைன் செய்ய இருக்கின்றேன். உங்களால் இந்த முழு அப்ளிகேஷனையும் தயாரிக்கும் முறையினை இந்த வீடியோ செக்ஷனில் பார்த்து கொள்ள முடியும். உங்களால் எமது ஃபிக்மா ஃபைலிற்கும் முழுமையாக ஆக்சஸ் செய்ய முடியும். நான் இந்த அப்ளிகேஷனையே தயாரிக்க போகின்றேன். இது ஃபிக்மா ஃபைலில் இருக்கின்றது. நான் இந்த ஃபிக்மா கம்யூனிட்டி ஃபைலின் லிங்கினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கின்றேன். உங்களால் டிஸ்கிரிப்ஷனுக்கு சென்று அந்த லிங்கினை கண்டுபிடித்து இந்த ஓப்பன் இன் ஃபிக்மா என்பதை கிளிக் செய்து இந்த அப்ளிகேஷனை உங்களது ஃபிக்மாவில் ஓப்பன் செய்ய முடியும். நீங்கள் ஃபிக்மாவினை வெப்பில் போன்று நான் யூஸ் செய்யும் முறையில் ஃபிக்மா அப்ளிகேஷனாக அல்லது டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாக டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்து கொள்ள முடியும். நான் உங்களுக்கு இப்பொழுது லேஅவுட் பில்டிங் செய்யும் விடயங்கள் பற்றி சிறந்த நாலேஜ் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். நாங்கள் ஆரம்பத்தில் இங்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கின்றது என்று பார்ப்போம். நான் இவ்வாறு ஒவ்வொரு செக்ஷன்ஸாக எடுத்து இதனை டிசைனாக முறையின் கொடுத்துள்ளேன். உங்களுக்கு நாங்கள் இங்கிருந்து அப்ளிகேஷனை செய்ய ஆரம்பிப்போம் என்பது தெளிவாக இருக்கும். உங்களிடம் இந்த ஸ்கிரீனினை தயாரிக்க தேவையான முழுமையான நாலேஜ் இப்பொழுது இருக்கின்றது. நாம் இவ்வாறு லீடிங் ஐக்கன் ஒன்றை கொடுத்திருப்பதை பார்க்கலாம். இவ்வாறு அப் பாரின் டைட்டில் ஒன்றை கொடுத்திருக்கின்றோம். அதன் பிறகு இவ்வாறு இதனை காலம் ஒன்றிற்குள் பிளேஸ் செய்து கொள்ள வேண்டும். எமக்கு நாங்கள் முழுமையான ஆப்பின் காலம் ஒன்றாக முழுமையான ஆப்பினையும் தயாரிக்க வேண்டும் என்று தெரியும். அதன் பிறகு இவ்வாறு டைட்டில் ஒன்றை கொடுத்திருக்கின்றோம், டிஸ்கிரிப்ஷன் ஒன்றையும் கொடுத்திருக்கின்றோம். உங்களுக்கு இந்த விடயங்களை எவ்வாறு கொடுப்பது என்று தெளிவாகி இருக்கும். அதன் பிறகு இவ்வாறு ரோ ஒன்றை கொடுத்திருக்கின்றேன். ரோவில் சில்ட்ரன் இருவர் இருக்கின்றார்கள். அதன் பிறகு நான் இதற்கு பேக்ரவுண்ட் கலர் ஒன்றை கொடுத்திருக்கின்றேன். இந்த கலரினை எவ்வாறு கொடுப்பது? நீங்கள் இந்த இரண்டையும் காலம் ஒன்றில் ரப் செய்து கொண்டு காலமினை கண்டெய்னர் ஒன்றில் ரப் செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு உங்களால் டெக்கரேஷன்ஸாக கண்டெய்னருக்கு பார்டர் ரேடியஸ் ஒன்றையும் கலர் ஒன்றையும் கொடுக்க முடியும். இது போன்ற செக்ஷன்ஸ்களை எவ்வாறு தயாரிப்பது என்று முன்னுள்ள செக்ஷன்ஸ்களில் பார்த்தோம். அதன் பிறகு நான் இவ்வாறு சிறிதாக இந்த அப்ளிகேஷனை இம்ப்ரூவ் செய்து வருகின்றேன். அதன் பிறகு நான் இருக்கின்ற விஜெட்டினை இவ்வாறு கன்வெர்ட் செய்து கொண்டு இருக்கின்றேன். நான் சற்று ஜூம் செய்து கொள்கின்றேன். நான் இதற்கு டைட்டில் ஒன்றையும் ஆட் செய்திருக்கின்றேன், டிஸ்கிரிப்ஷன் ஒன்றையும் ஆட் செய்து இருக்கின்றேன் என்பதை பார்க்கலாம். அதே போன்ற விடயங்கள் சிலவற்றை செய்திருக்கின்றேன். அதன் பிறகு நான் இவ்வாறு மேலும் லேஅவுட் ஒன்றினை இங்கு கொடுத்திருக்கின்றதை காணலாம். நான் அந்த லேஅவுட்டினை இவ்வாறு மாற்றிக்கொண்டு இருக்கின்றேன். இறுதியாக இவ்வாறு மேலும் ஐக்கன் இரண்டையும் மேலும் லேஅவுட் ஒன்றையும் தயாரிக்க இவ்வாறு ஃபுட்டர் ஒன்றை கொடுத்து இருக்கின்றேன். நாங்கள் இந்த செக்ஷன்ஸ்களை எவ்வாறு தயாரிப்பது என்று இந்த அப்ளிகேஷனை தயாரிக்கும் வீடியோ சீரிஸில் தெளிவுபடுத்த போகின்றோம். உங்களுக்கு மிகவும் அழகான அப்ளிகேஷன் ஒன்று தெளிவாகி இருக்கும். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் புரோட்டோடைப்பினை பார்க்க தேவைப்பட்டால் உங்களால் இந்த புரோட்டோடைப் என்ற செக்ஷனுக்கு செல்ல முடியும். புரோட்டோடைப் என்ற செக்ஷனில் இருந்து டிவைஸ் ஒன்றை செலக்ட் செய்து கொள்ள முடியும். நீங்கள் இங்கு டிவைஸினை நிச்சயமாக செலக்ட் செய்து கொள்ளுங்கள். நான் இங்கு iPhone 14 Pro Max என்பதை கொடுத்து இதனை இப்பொழுது க்ளோஸ் செய்கின்றேன். உங்களால் மீண்டும் இந்த ஐக்கனின் மேல் கிளிக் செய்தால் இதனை இவ்வாறு ப்ரெசென்ட் செய்ய முடியும். எமது அப்ளிகேஷன் லோடு இவ்வாறு ஆவதை பார்க்கலாம். ஃபைனலி இது எமது அப்ளிகேஷனின் ப்ரிவியூ ஆகும். நீங்கள் இந்த அப்ளிகேஷனின் லேஅவுட்டினை டிசைன் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இந்த விடயங்களை நிச்சயமாக நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் புதிதாக Flutter ப்ராஜெக்ட் ஒன்றை தயாரித்து இந்த விடயங்களை எவ்வாறு செட்டப் செய்வது என்று பார்ப்போம். நான் இந்த புதிதாக ஃபோல்டர் ஒன்றை தயாரிக்கின்றேன். நான் புதிதாக ஃபோல்டருக்கு நேமாக Flutter Blocks App என்று கொடுக்கின்றேன். அதன் பிறகு நான் இதற்குள் Flutter ப்ராஜெக்ட் ஒன்றை தயாரிக்க வேண்டும். நீங்கள் இதன் மேல் ரைட் கிளிக் செய்து ஓப்பன் வித் டெர்மினல் என்பதை கொடுக்க முடியும். நான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இதை சற்று ஜூம் செய்து காட்டுகின்றேன்.
அதன் பிறகு உங்களால் flutter create டாட் என்ற கமாண்டினை கொடுக்க முடியும். டாட் என்ற கமாண்டால் நடைபெறுவது என்னவென்றால் இந்த Flutter Blocks ஆப் என்ற டிஃபால்ட் லொகேஷனில் இந்த ப்ரொஜெக்ட் உருவாகின்றது. அந்த ப்ரொஜெக்டின் நேம் இப்பொழுது இருக்கும் ஃபோல்டரின் நேம் ஆகும். நீங்கள் அவ்வாறு உருவாக்க வேண்டும் என்றால் சரியாக இந்த ஃபோல்டரினை கொடுக்க வேண்டும். இந்த ஸ்பேஸ்களை வைத்திருக்க முடியாது, இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் இடம்பெற முடியாது. அதாவது நீங்கள் Flutter ப்ரொஜெக்ட் ஒன்றின் நேமிற்கு இருக்க வேண்டிய ஒவ்வொரு ஃபீச்சர்ஸினையும் அந்த ஃபோல்டர் நேமிற்கு கொடுக்க வேண்டும். நாங்கள் இந்த விடயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் நார்மலி இவ்வாறு Flutter Blocks ஆப் என்று கொடுத்து இதனை என்டர் செய்தால் உங்களால் Flutter ப்ரொஜெக்ட் ஒன்றை தயாரிக்க முடியும். நான் இப்பொழுது இதனை என்டர் செய்து கொள்கின்றேன். நீங்கள் ஆல் டன் என்று வைத்திருப்பதை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களால் கோட் டாட் என்ற கமாண்டால் இதனை உங்களது கோட் எடிட்டருக்கு ஓப்பன் செய்து கொள்ள முடியும். நாங்கள் யூஸ் செய்து VS கோட் என்பதை பார்க்கலாம். நாங்கள் இந்த விடயங்களை சரியாக செட்டப் செய்து கொள்வது எவ்வாறு என்று முன்னருள்ள செக்ஷன்ஸ்களில் பார்த்தோம். நான் இதனை இங்கிருந்து க்ளோஸ் செய்கின்றேன். நாங்கள் சற்று இந்த ஸ்கிரீனை ஜூம் செய்து கொள்வோம். நாங்கள் இப்பொழுது இந்த அப்ளிகேஷனை எமது எமுலேட்டருக்குள் ஓப்பன் செய்து கொள்ள வேண்டும். உங்களால் இங்கிருந்து எமுலேட்டர் ஒன்றை ஓப்பன் செய்து கொள்ள முடியும். எமுலேட்டரினை ஓப்பன் செய்து கொள்ளும் முன்னர் உங்கள் ஸ்கிரீனில் சிறிதளவு விடயங்கள் லோட் ஆகின்றது என்றால் அந்த விடயங்களை லோடாக விடுங்கள். இங்கு விடயம் ஒன்று லோடாவதை பார்க்கலாம். அதன் பிறகு இங்கு மேலும் விடயம் ஒன்று லோடாகின்றது. உங்கள் இந்த ஸ்கிரீனில் சிறிதளவு விடயங்கள் லோட் ஆகின்றது என்றால் நீங்கள் சற்று நிதானமாக அந்த விடயங்கள் லோட் ஆகும் வரை பார்த்து கொண்டு இருங்கள். அதன் பிறகு உங்களால் எமது டெவலப்மெண்ட் ப்ராசஸினை கண்டினியூ செய்ய முடியும். நான் இந்த விடயங்கள் லோடாகி முடியும் வரை சற்று இங்கு நிறுத்தி இருப்பேன். நீங்கள் எனது இந்த விடயங்கள் லோடாகி நிறைவடைந்து விட்டன என்பதை பார்க்கலாம். நான் இப்பொழுது இங்கு வருகின்றேன். என்னால் இங்கு விண்டோஸ் என்ற இடத்திலிருந்து டிவைஸ் ஒன்றை செலக்ட் செய்து கொள்ள முடியும். நான் இங்கு கிளிக் செய்த பிறகு எமுலேட்டர்ஸ் காண்பிப்பதை பார்க்கலாம். அதன் பிறகு நான் இங்கு எமது Pixel 7 Proவிற்கு இந்த அப்ளிகேஷனை பில்ட் செய்கின்றேன். நீங்கள் இந்த எமுலேட்டர் லோட் ஆகும் வரை சற்று இருக்க வேண்டும். எமது எமுலேட்டர் இறுதியாக சேவ் ஆன ஸ்டேட்டிலேயே இது ஒன்றாவதை பார்க்கலாம். நாங்கள் முன்னர் தயாரித்த அப்ளிகேஷன் இங்கு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். நான் இப்பொழுது இங்கு ரன் என்ற டேபிற்கு சென்று ரன் வித்தவுட் டீபக்கிங் என்பதை கொடுக்கின்றேன். நீங்கள் இங்கு டாட் அண்ட் ஃப்ளட்டர் என்பதை செலக்ட் செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு எனது டீபக் கன்சோல் ஒன்னாகி எனது அப்ளிகேஷன் எமுலேட்டருக்குள் பில்ட் ஆவதை பார்க்கலாம். இந்த ப்ராசஸுக்கும் சற்று நேரம் எடுக்கும். நீங்கள் இதனையும் செட்டப் ஆக விடுங்கள். நீங்கள் நிதானமாக இதனை பார்த்து கொண்டு இருங்கள். நீங்கள் இப்பொழுது எமது ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் பில்ட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். நார்மலாக இங்கு கவுண்டர் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கின்றது. இந்த விடயங்களை பற்றி எதுவும் சிந்திக்க தேவையில்லை. இங்கு இந்த விடயம் ஒன்று லோட் ஆவதை பார்க்கலாம். அதன் பிறகு இங்கு மேலும் விடயம் ஒன்று லோட் ஆகின்றது. நீங்கள் உங்கள் இந்த ஸ்கிரீனில் சிறிதளவு விடயங்களை லோட் ஆகின்றது என்றால் சற்று நிதானமாக இந்த விடயங்கள் லோட் ஆகும் வரை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அதன் பிறகு உங்களால் எமது டெவலப்மெண்ட் ப்ராசஸினை கண்டினியூ செய்ய முடியும். நான் அந்த விடயங்கள் லோட் ஆகி நிறைவடையும் வரை சற்று இங்கு நிறுத்தியிருப்பேன். நீங்கள் எனது இந்த விடயங்கள் லோட் ஆகி நிறைவடைந்து விட்டன என்பதை பார்க்கலாம். நான் இப்பொழுது இங்கு வருகின்றேன். என்னால் இங்கு விண்டோஸ் என்ற இடத்திலிருந்து டிவைஸ் ஒன்றை செலக்ட் செய்து கொள்ள முடியும். நான் இங்கு கிளிக் செய்து கொண்ட பிறகு எமுலேட்டர்ஸ் காண்பிப்பதை பார்க்கலாம். அதன் பிறகு நான் இங்கு எமது Pixel 7 Proவிற்கு இந்த அப்ளிகேஷனை பில்ட் செய்து கொள்கின்றேன். நீங்கள் இந்த எமுலேட்டர் லோட் ஆகும் வரை சற்று இருக்க வேண்டும். எமது எமுலேட்டர் இறுதியாக சேவ் ஆன ஸ்டேட்டிலேயே இது ஒன்றாவதை பார்க்கலாம். நாங்கள் முன்னர் தயாரித்த அப்ளிகேஷன் இங்கு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். நான் இப்பொழுது இங்கு ரன் ஆகின்ற டேபிற்கு சென்று ரன் வித்தவுட் டீபக்கிங் என்பதை கொடுக்கின்றேன். நாங்கள் இங்கு டாட் அண்ட் ஃப்ளட்டர் என்பதை செலக்ட் செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு எனது டீபக் கன்சோல் ஒன்னாகி எனது அப்ளிகேஷன் எமுலேட்டருக்குள் பில்ட் ஆவதை பார்க்கலாம். இந்த ப்ராசஸிற்கும் சற்று நேரம் எடுக்கும். நீங்கள் இதனையும் செட்டப் செய்து ஆகிவிடுங்கள். நாங்கள் நிதானமாக இதை பார்த்து கொண்டிருங்கள். நீங்கள் இப்பொழுது எனது ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் பில்ட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். நார்மலாக இங்கு கவுண்டர் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கின்றது. இந்த விடயங்களை பற்றி எதுவும் சிந்திக்க தேவையில்லை. நாங்கள் லைப்ரரிக்கு செல்வோம். லைப்ரரிக்குள் main.dot ஃபைல் இருக்கின்றது. நான் இந்த ஃபைலினை முழுமையாக இவ்வாறு டிலீட் செய்து கொள்கின்றேன். அதன் பிறகு Ctrl+B என்ற ஷார்ட்கட்டால் இந்த எக்ஸ்ப்ளோரரை க்ளோஸ் செய்து கொள்ள முடியும். நான் இப்பொழுது அப்ளிகேஷன் ஒன்றை தயாரித்து செல்வேன். உங்களால் void main என்று டைப் செய்து run app என்று டைப் செய்து முடியும். நான் இந்த விடயங்களை முன்னர் தெளிவுபடுத்தி இருப்பதால் விரைவாக செய்து கொண்டு செல்கின்றேன். அதன் பிறகு மை ஆப் என்ற விஜெட்டினை கொடுத்து மை ஆப் என்பதை ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றாக தயாரிக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் நிச்சயமாக மெட்டீரியல் ஆப் ஒன்றை கொடுக்க வேண்டும். நாங்கள் இந்த விடயங்களை பற்றி ஒவ்வொன்றாக தெளிவாக பேசுவோம். அதன் பிறகு உங்களால் டைட்டில் ஒன்றை கொடுக்க முடியும். நான் இதற்கு எனது அப்ளிகேஷனை நேமான
Flutter Blocks app என்று கொடுப்பேன். அதன் பிறகு உங்களால் ஹோமிற்கு ஸ்கேஃபோல்ட் ஒன்றை பாஸ் செய்ய முடியும். நாங்கள் இந்த ஒவ்வொரு விடயத்தினால் நடைபெறுகின்ற விடயங்களையும் பார்த்தோம். நாங்கள் இப்பொழுது ஆரம்பத்தில் நாங்கள் என்ன ஆட் செய்து கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம். நாங்கள் UIற்கு செல்வோம். நாங்கள் ஆரம்பத்தில் app bar ஒன்றை கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். நான் இங்கு டிசைன் என்ற இடத்திற்கு மாற வேண்டும். நாங்கள் app barன் கலரினை காப்பி செய்து கொள்வோம். நாங்கள் ஆரம்பத்தில் app bar ஒன்றை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு உங்களால் ஆக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். எமக்கு ஆக்ஷன்ஸ் எதுவும் இல்லை, அதாவது எனக்கு ஆக்ஷன்ஸ் என்ற ப்ராப்பர்ட்டி தேவைப்படாது. நாம் ஆரம்பத்தில் பேக்ரவுண்ட் கலர் ஒன்றை கொடுக்கின்றேன். உங்களால் color 0xFF என்று டைப் செய்து ப்ரிஃபிக்ஸ் செய்து கொள்ள முடியும். அந்த app barன் கலர் கோட் காப்பி செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு நான் இங்கு இதனை பேஸ்ட் செய்து கொள்கின்றேன். நான் இதனை சேவ் செய்து கொள்கின்றேன். நீங்கள் எமுலேட்டர் அழகாக லோட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். நான் இங்கு const என்பதை இவ்வாறு ஆட் செய்கின்றேன். உங்களால் இந்த debug பேனரினை நீக்க முடியும். உங்களால் debug show check mode பேனர் என்ற பூலியனினை false ஆக கொடுக்க முடியும். நீங்கள் debug பேனர் இப்பொழுது நீங்கி இருப்பதை பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு நினைவிருக்க வேண்டும், இங்கு மெனு என்ற ஐக்கனினை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இது app barன் லீடிங் என்று தெரியும். நான் ஆரம்பத்தில் எனது கோடிற்கு வருகின்றேன். உங்களுக்கு app barக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று போன்று லீடிங் ஒன்றையும் கொடுக்க முடியும் என்று நினைவிருக்க வேண்டும். உங்களால் லீடிங்கிற்கு என்ன பாஸ் செய்ய வேண்டும் என்று லீடிங்கின் மேல் இவ்வாறு ஹோவர் செய்து கொண்டு பார்த்து கொள்ள முடியும். நான் லீடிங்காக விஜெட் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும் என்பதை பார்த்தாலும், ஆகவே நான் விஜெட்டாக ஐக்கன் ஒன்றை பாஸ் செய்கின்றேன். உங்களுக்கு இந்த ஐக்கனின் நேம் மெனு என்ற ஐக்கன் என்பது நினைவிருக்க வேண்டும். நாங்கள் UIனை பார்ப்போம். நீங்கள் மெயின் ஐக்கன் அட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். உங்களால் இப்பொழுது இதன் சைஸ் மற்றும் கலரினை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் கலரினை ஒயிட் ஆக கொடுத்திருப்பதை பார்க்கலாம். நான் இங்கிருந்து கலர் கோடினை காப்பி செய்கின்றேன். இல்லை என்றால் உங்களால் இவ்வாறு இதற்கு கலர் ஒன்றை கொடுக்க முடியும். நான் இங்கு colors.white என்பதை கொடுக்கின்றேன். அதன் பிறகு உங்களால் இதற்கு சைஸ் ஒன்றை கொடுக்க முடியும். நான் சைஸினை இப்பொழுது 3 கொடுக்கின்றேன். நான் சைஸ் 3 மிகவும் சிறியது என்று நினைக்கின்றேன். நீங்கள் டிவி ஐக்கன் மிகவும் சிறியது என்பதை பார்க்கலாம். நாங்கள் 30 போன்று கொடுத்து பார்ப்போம். அந்த சைஸ் நன்றாக இருக்கிறது. நான் இப்பொழுது இந்த ஐக்கனின் மேல் சென்று இதற்கு கன்ஸ்டன்ட்டினை கொடுக்கின்றேன். நான் இப்பொழுது மேலே app barன் டைட்டிலினை கொடுக்கின்றேன். நாங்கள் சாதாரணமாக டைட்டிலினை மேலே கொடுப்பது சிறந்ததாகும். நாங்கள் டைட்டிலுக்கும் விஜெட் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். அதனால் நான் இதற்கு Flutter Blocks app என்று டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுக்கின்றேன். நாம் டைட்டில் ஒன்றை ஸ்டைல் செய்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கலாம். நான் டைட்டிலுக்கு ஸ்டைல் ஒன்றை கொடுக்கின்றேன். உங்களால் ஸ்டைல் என்பதிலிருந்து டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை கொடுக்க முடியும். உங்களால் டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றாக இதற்கு கலர் என்ற ப்ராப்பர்ட்டியால் கலரினை பாஸ் செய்து கொள்ள முடியும். உங்களால் இதற்கு colors.white என்ற கலரினை கொடுக்க முடியும். நாங்கள் கமாஸ் கொடுத்ததால் இந்த விடயங்களை அழகாக ஃபார்மட் செய்து கொள்ள முடியும். நான் இப்பொழுது இந்த டைட்டில் என்பதையும் கன்ஸ்டன்ட் ஒன்றாக கொடுக்கின்றேன். அதன் பிறகு உங்களால் இந்த ஃபாண்ட் வெயிட்டினை அதிகரிக்க முடியும். உங்களால் ஃபாண்ட் வெயிட்டினை font weight.700 என்று கொடுக்க முடியும். எனக்கு இந்த அளவு நன்றாக இருக்கிறது. அடுத்து பாடியினை தயாரிக்க வேண்டும். அதாவது எமது app barன் அனைத்து வேலைகளும் சாதாரணமாக இப்பொழுது நிறைவடைந்து விட்டன. அதாவது எமது app barன் இவ்வாறு இருக்கின்றது. அடுத்து நான் இப்பொழுது பாடியினை தயாரிக்க வேண்டும். நான் இதனை சற்று ஜூம் அவுட் செய்து கொள்கின்றேன். app bar எங்கு வரை இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். உங்களால் இந்த கமெண்டில் இருந்து சரியாக பார்த்து கொள்ள முடியும். இப்பொழுது பாடியினை கொடுக்க வேண்டும். நான் பாடியாக காலம் ஒன்றை கொடுக்கின்றேன். எமக்கு நாங்கள் எந்த ஒரு பாடியினையும் காலம் ஒன்றில் இருந்து சாதாரணமாக ஆரம்பிக்கின்றோம் என்று தெரியும். நான் இப்பொழுது அப்ளிகேஷனை டிசைன் செய்து கொண்டு செல்லும் பொழுது இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். நமது அப்ளிகேஷனுக்கு இப்பொழுது app bar மற்றும் பாடி ஒன்றை ஆட் செய்து கொள்வது எவ்வாறு என்று பார்த்தோம். நாங்கள் இவ்வளவு காலமாக இந்த அப்ளிகேஷன்ஸ்களை தயாரிக்கும் பொழுது சிங்கிள் ஃபைல் ஒன்றில் அப்ளிகேஷன்களை தயாரித்தோம். ஆகவே நாங்கள் இப்பொழுது நமது அப்ளிகேஷனின் கோடினை ஃபைல்ஸ்களாக செப்பரேட் செய்து கொள்ளும் முறையினை கற்றுக்கொள்வோம். நாங்கள் இந்த ஃபைல்ஸ்களுக்கான செப்பரேட் செய்வதற்கு முன்னர் இந்த ஃபைல்ஸ்களை ரீநேம் செய்வது எவ்வாறு என்று, விஜெட்களுக்கு பெயர்கள் கொடுப்பது எவ்வாறு போன்ற சரியான கன்வென்ட்ஸ்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே உங்களுக்கு நாங்கள் பிரசன்டேஷனுக்கு சென்று இந்த விடயங்களை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். நான் இங்கு Flutter நேமிங் கன்வென்ஷன்ஸ்களை ஆட் செய்திருக்கின்றேன் என்பதை பார்க்கலாம். நாங்கள் சாதாரணமாக Flutter யூஸ் செய்யும் பொழுது விஜெட்டுக்கு நேம் கொடுக்க என்ன பொருத்தமாக கன்வென்ஷன் மற்றும் லைஃப் ஒன்றை ரீநேம் செய்ய ஃபாலோ செய்ய தேவையான கன்வென்ஷன் என்ற இரண்டையும் சரியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது மிகவும் கடினமான விடயமில்லை. இது மிகவும் கடினமான விடயமில்லை. நாம்
புதிதாக டாட் ஃபைல் ஒன்றை தயாரிக்கும் பொழுது அந்த ஃபைலின் நேமினை இவ்வாறு பஸ்கல் கேஸில் கொடுக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு பஸ்கல் கேஸில் எழுதிய எக்ஸாம்பிள் இங்கு 2 இருக்கின்றன. நாங்கள் சாதாரணமாக பஸ்கல் கேஸினை இவ்வாறு சிம்பிள் லெட்டர்ஸால் எழுதுகின்றோம். நமக்கு ஸ்பேஸ் ஒன்று வர தேவையான அனைத்து இடங்களிலும் இவ்வாறு அண்டர்ஸ்கோர் ஒன்றை கொடுக்கின்றோம். நாங்கள் இந்த பஸ்கல் கேஸில் எழுதிக் கொள்வது என்று கூறுகின்றோம். அதே போன்று நாங்கள் ஒவ்வொரு விஜெட்டினையும் கொடுக்கும் பொழுது டெக்ஸ்டாக இருந்தாலும், கொலமாக இருந்தாலும், பேடிங்காக இருந்தாலும், சைஸ்ட் பாக்ஸாக இருந்தாலும் அந்த அனைத்து விஜெட்டுகளின் ஆரம்ப எழுத்தும் கேபிட்டலாகவே இருக்க வேண்டும் என்பதை பார்த்தீர்கள். அதாவது நாங்கள் கேமல் கேசிங்கிலேயே கொடுக்க வேண்டும். நாங்கள் இங்கு இருக்கின்ற முறையிலே விஜெட்களில் இருந்து கஸ்டமாக விஜெட் ஒன்றை கஸ்டம் விஜெட் ஒன்றை தயாரிக்கும் பொழுது அந்த விஜெட்ஸ்களின் நேமினை கேமல் கேசிங்கில் எழுதி கொள்ள வேண்டும். கஸ்டம் விஜெட் என்றால் நாங்கள் டிஃபால்ட்டாக வரும் டெக்ஸ்ட், காலம், ரோஸ் போன்ற விடயங்கள் இல்லாமல் நாங்கள் அந்த விஜெட்ஸ்களை யூஸ் செய்து எமக்கு ரீயூஸ் செய்யக்கூடியவாறு கஸ்டம் விஜெட்ஸ்களை தயாரிக்க முடியும். இந்த செக்ஷனின் முக்கியமான எய்ம்களில் ஒன்று நாங்கள் கஸ்டம் ரீயூசபிள் விஜெட்களை எவ்வாறு தயாரிப்பது என்று கூறுவதாகும். நாங்கள் கஸ்டம் விஜெட்ஸ்களில் எவ்வாறு தயாரிக்கும் பொழுது இந்த விஜெட்ஸ்களின் நேமினை கேமல் கேசிங்கில் எழுதி கொள்ள வேண்டும். நீங்கள் இங்கு கேமல் கேசிங்கில் எழுதியவற்றுக்கு உதாரணமாக ரெஜிஸ்டர் பேஜ், யூசர் ப்ரொஃபைல் என்று கொடுத்திருப்பதை பார்க்கலாம். கேமல் கேசிங் என்றால் புதிதாக ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் சாதாரணமாக ஃபர்ஸ்ட் லெட்டரினை கேபிட்டலாக எழுதி அதன் பிறகு புதிதாக வார்த்தை ஆரம்பிக்கும் பொழுது வரும் ஒவ்வொரு லெட்டரினையும் கேபிட்டலாக வைத்திருக்கின்றோம். நீங்கள் இவ்வாறு நாங்கள் சரியாக விஜெட் ஒன்றின் நேமினை மாற்றிக்கொள்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த விடயங்களை நன்றாக நினைவில் வைத்திருக்க வேண்டும். நான் மீண்டும் எனது கோடிற்கு வந்துவிட்டேன். நீங்கள் இங்கு எனது டைட்டிலினை மேலும் விஜெட் ஒன்றாக எடுக்க முடியாது என்பதை பார்க்கலாம். பட் எனக்கு இந்த ஹோமில், அதாவது எனது ஸ்கேஃபோல்டின் பாடி இங்கு இருக்கின்றது. இந்த ஸ்கேஃபோல்டின் பாடி இல்லை என்றால் என்னால் இந்த மெட்டீரியல் ஆப்பின் ஹோமினை வேறொரு ஃபைலுக்கு கஸ்டமாக விஜெட் ஒன்றாக வேறுபடுத்தி எடுக்க முடியும். ஏனென்றால் நான் மெட்டீரியல் ஆப்பின் ஹோமாக விஜெட் ஒன்றையே பாஸ் செய்து கொள்ள வேண்டும். ஆகவே என்னால் இந்த மெட்டீரியல் ஆப்பின் ஹோம் என்பதை கஸ்டமாக வேறொரு ஃபைலுக்கு விஜெட் ஒன்றாக வேறுபடுத்தி எடுக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நான் கூறுவது தெளிவாகாது என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு இதனை சற்று பிராக்டிஸுடன் செய்து கொள்ள முடியும். உங்களால் இவ்வாறு லைப்ரரி என்ற ஃபோல்டருக்கு செல்ல முடியும். நீங்கள் லைப்ரரி என்ற ஃபோல்டருக்குள் இருந்து இங்கு ரைட் கிளிக் செய்யுங்கள். இதன் பிறகு ஆட் நியூ ஃபோல்டர் என்பதை கொடுங்கள். நீங்கள் இப்பொழுது புதிதாக ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். நான் இதற்கு பேஜஸ் என்ற நேமினை கொடுக்கின்றேன். நான் இந்த முழுமையான அப்ளிகேஷனையும் ஹோம் பேஜ் என்றே கூறுகின்றேன். ஏனென்றால் எமக்கு இன்னும் நேவிகேஷன் தெரியாது. அதாவது எம்மால் இந்த பேஜினை கிளிக் செய்தால் யூசர் ப்ரொஃபைலுக்கு செல்லக்கூடியவாறு நேவிகேஷன் தயாரிக்க முடியும். எமக்கு இன்னும் அந்த விடயங்கள் பற்றி தெரியாது. நாங்கள் இன்னும் சிங்கிள் பேஜ் ஒன்றை தயாரிப்பதால் இந்த சிங்கிள் பேஜினை நான் இது எனது ஹோம் பேஜ் என்று கூறுகின்றேன். ஆகவே ஹோம் பேஜ் என்றால் என்ன? சற்று சிந்தித்து பாருங்கள். ஹோம் பேஜ் என்றால் விஜெட் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆகவே நான் இவ்வாறு பேஜஸ்களுக்கு சென்று புதிதாக ஃபைல் ஒன்றை தயாரிக்கின்றேன். நீங்கள் அந்த ஃபைல் ஒன்றை தயாரிக்கும் பொழுது பஸ்கல் கேஸ் ஃபாலோ செய்ய வேண்டும். ஆகவே நான் எனது ஹோம் பேஜினை தயாரிக்கப் போகின்றேன். அதனால் நீங்கள் டாட் எக்ஸ்டென்ஷன்ஸினையும் இறுதியில் கொடுக்க வேண்டும். நான் ஹோம் பேஜ் என்று புதிதாக டாட் ஃபைல் ஒன்றை தயாரிக்கின்றேன். இந்த ஹோம் பேஜ் என்பது விஜெட் ஒன்றாகும். நீங்கள் இப்பொழுது இந்த விஜெட் ஸ்டேட்ஃபுல்லா ஸ்டேட்லெஸ்ஸா என்று சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நான் இந்த கஸ்டம் பில்ட் செய்து கொள்ளும் விஜெட் இது ஆகும். நாங்கள் இங்கு ஸ்டேட்ஃபுல்லுடன் இன்னும் பரிவர்த்தனை செய்யாததால் நாங்கள் ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றாக இந்த ஹோம் பேஜ் என்ற கஸ்டம் விஜெட்டினை தயாரிக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இவ்வாறு ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் இங்கு ஹோம் பேஜ் என்று கொடுக்கின்றேன். என்னால் இந்த எரர்ஸ்களை நீக்க இவ்வாறு மெட்டீரியல் டாட் என்ற பேக்கேஜினை இம்போர்ட் செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் எனக்கு இந்த மெட்டீரியல் பேக்கேஜிற்குள் இந்த கோட்ஸ்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களும் இருக்கின்றன. எமக்கு இந்த ஸ்டேட்லெஸ் விஜெட் மெத்தட்ஸ் அனைத்தும் இந்த மெட்டீரியல் டாட் என்ற பேக்கேஜில் இருந்தே கிடைக்கின்றது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எமக்கு இந்த பேக்கேஜ் என்றால் என்ன என்பது பற்றி சரியான அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருப்பது இந்த ஃப்ளட்டருக்கு மிகவும் முக்கியமானதாகின்றது. ஏனென்றால் நாங்கள் இந்த பேக்கேஜஸ்களை தொடர்ந்து யூஸ் செய்கின்றோம். ஆகவே நாங்கள் எமது ப்ரெசன்டேஷனுக்கு சென்று பேக்கேஜ் என்றால் என்ன என்று நாங்கள் எவ்வாறு இந்த பேக்கேஜினை சரியாக யூஸ் செய்து கொள்வது என்று பார்ப்போம். நான் இப்பொழுது ப்ரெசன்டேஷனுக்கு வந்து விட்டேன். நான் இங்கு வாட் ஆர் தி பேக்கேஜஸ் இன் ஃப்ளட்டர் என்று கொடுத்திருக்கின்றேன். நாங்கள் படித்து பார்ப்போம். Packages in Flutter are pre-built collections of code that provide more features and capabilities to your app.
இந்த பேக்கேஜ் ஒன்று என்றால் என்னவென்றால் உங்களுக்கு எமது மெட்டீரியல் பேக்கேஜில் இருப்பது விஜெட்ஸ் என்று தெரியும். எமது முழுமையான அப்ளிகேஷனையும் பில்ட் செய்து கொள்ள தேவையான மெட்டீரியல் ஆப், ஸ்கேஃபோல்ட், டெக்ஸ்ட் விஜெட் என்ற அனைத்தும் இந்த மெட்டீரியல் என்ற இந்த பேக்கேஜிற்குள் இருக்கின்றன. நீங்கள் இங்கு கூறப்பட்டிருக்கும் விடயத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். ப்ரீ பில்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் கோட் இந்த கண்டெய்னர் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் இந்த கண்டெய்னரினை எடுத்துக்கொண்டால் உங்களால் இந்த கண்டெய்னரினை இம்ப்ளிமெண்டேஷனை பார்க்க முடியும். உங்களால் கண்ட்ரோல் கீயினை பிரஸ் செய்து இந்த கண்டெய்னர் என்பதை கிளிக் செய்ய முடியும். அதன் பிறகு நீங்கள் இந்த கண்டெய்னர் என்ற ஃபைலுக்கு அழைத்து செல்லப்படுவீர்கள். நாங்கள் மீண்டும் செய்வோம். ஹோம் பேஜில் கண்ட்ரோல் கீயினை பிரஸ் செய்து கண்டெய்னர் என்பதை கிளிக் செய்யுங்கள். நீங்கள் நாம் இவ்வாறு பெரிய கோட் பேஸிற்கு அழைத்து செல்லப்படுவதை பார்க்கலாம். இது எதுவும் நாங்கள் எழுதிய விடயங்கள் இல்லை. இந்த கோட் உண்மையில் இந்த கண்டெய்னரினை இம்ப்ளிமெண்ட் செய்ய ரன் ஆகும் கோட் ஆகும். நாங்கள் இந்த கோடினை எழுத தேவையில்லை. இதனை Flutter டீம் எழுதி பேக்கேஜ் செய்திருக்கின்றார்கள். அதாவது எமக்கு இந்த கோட் மெட்டீரியல் பேக்கேஜிலிருந்து வருகின்றது. எமக்கு ரீயூஸ் செய்யக்கூடியவாறு Flutter டீம் விஜெட்ஸ்களின் கோட், மெத்தட்ஸ்களின் கோட் அனைத்தையும் எழுதி அதனை பேக்கேஜ் ஒன்றுக்குள் கொடுத்து இருக்கின்றார்கள். நாங்கள் அவ்வாறு அந்த விடயங்களை யூஸ் செய்கின்றோம். அதனால் நான் இவ்வாறு இந்த பேக்கேஜினை இம்போர்ட் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எனக்கு இந்த பேக்கேஜஸில் இருந்து இந்த ஒவ்வொரு விடயங்களின் இம்ப்ளிமெண்டேஷன் கோடும் கிடைக்க வேண்டும். அது இங்கு பேக்கேஜஸ் இன் Flutter are pre-built collections of the code that provide more features and capabilities to your app என்று கூறப்படுகிறது. நீங்கள் அதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். Developers can use existing code instead of writing it from scratch. நான் மீண்டும் இந்த கண்டெய்னரின் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு செல்கின்றேன். நீங்கள் எனக்கு இந்த முழுமையான கோடினையும் கண்டெய்னர் ஒன்று தேவைப்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் எழுத நேர்ந்தால் எனது டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு நன்றாக இருக்காது என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அதனை அறிந்து கொள்ள வேண்டும். எமது டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது மிகவும் மதிப்பு மிக்கதாகும். ஏனென்றால் இது எமக்கு ப்ரீபில்ட் செய்யப்பட்டு இருக்கின்றது. எமக்கு கண்டெய்னர் என்ற வார்த்தையை மாத்திரம் யூஸ் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் இதன் அண்டர் த ஹூட் இந்த அனைத்தும் ரன் ஆவதை பற்றி நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது எமக்கு தேவையில்லை. ஏனென்றால் இது Flutter டீமால் இந்த SDK உடன் செட்டப் செய்து கொள்ளப்பட்ட ஒரு விடயமாகும். அடுத்து you can quickly integrate packages into your Flutter applications by including them as dependencies in the pubspec.yaml file என்று கூறுகிறார்கள். உங்களுக்கு இந்த மூன்றாவது பாயிண்ட் இப்பொழுது தெளிவாகாது. நாங்கள் அந்த செக்ஷன் பற்றி பார்க்கும் பொழுது மீண்டும் ரிமைண்டர் ஒன்றாக கொடுப்பேன். ஆனால் நீங்கள் இந்த பேக்கேஜ் ஒன்று என்றால் நாங்கள் சம்மரி ஒன்றாக எடுத்துக்கொண்டால் நமது இந்த Flutter டீமால் பில்ட் செய்து கொள்ளப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் இந்த ஒவ்வொரு டெவலப்பர்ஸாலும் கோட் செய்யப்பட்டு எமது கோட் பேஸில் யூஸ் செய்யக்கூடியவாறு இதனை தயாரிக்க கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் கோடினை பேக்கேஜ் செய்து அவ்வாறு கொடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் அந்த பேக்கேஜ் செய்யும் பொழுது கொடுத்த கோடினை எமது Flutter அப்ளிகேஷனில் யூஸ் செய்து கொள்ள தேவைப்பட்டால் இவ்வாறு எமக்கு இந்த பேக்கேஜ் இம்போர்ட் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் இம்போர்ட் பேக்கேஜ் என்று கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அதாவது எனக்கு Flutterல் இருந்து வரும் இந்த மெட்டீரியல் என்ற பேக்கேஜினை இம்போர்ட் செய்ய வேண்டும். அது இந்த பேக்கேஜ் என்பதன் எளிய பொருளாகும். எமது டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸினை மிகவும் இலகுவாக்க இந்த பேக்கேஜ் என்ற விடயங்கள் எமக்கு Flutter டீமால் ப்ரொவைட் செய்யப்பட்டு இருக்கின்றன. இதனை எம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு டெவலப்பராலும் பேக்கேஜ் ஒன்றாக ஏதேனும் பேக்கேஜ் ஒன்றை ரிலீஸ் செய்ய தேவைப்பட்டால் ரிலீஸ் செய்து கொள்ள முடியும். நாங்கள் அந்த விடயங்களை பற்றி எதிர்காலத்தில் பார்ப்போம். நான் இப்பொழுது கோடிற்கு வருகின்றேன். நான் இப்பொழுது இவ்வாறு ஹோம் பேஜ் என்று தனியாக கஸ்டம் விஜெட் ஒன்றை தயாரித்தேன். உங்களுக்கு நீங்கள் இதனை கோட் கவர் செய்தால் இது ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றாகும் என்று தெரிந்திருக்கும். ஆகவே என்னால் இப்பொழுது இந்த ஸ்டேட்லெஸ் விஜெட்டினை இந்த பாடியாக கொடுக்க முடியும். நான் இதற்கு இந்த ஹோமாக விஜெட் ஒன்று தேவைப்படுவதால் ஹோம் பேஜ் என்ற விஜெட்டினை தயாரித்தேன். ஆகவே நான் இந்த ஸ்கேஃபோல்டு அனைத்தையும் இவ்வாறு கட் செய்கின்றேன். நான் இந்த ஸ்கேஃபோல்டு ஒன்று கமெண்ட் இருக்கும் வரை இவ்வாறு கட் செய்கின்றேன். அதன் பிறகு உங்களால் ஹோம் பேஜினை கொடுத்து இவ்வாறு அடைப்புக்குறிகளை கொடுத்தால் ஹோம் பேஜினை இம்போர்ட் செய்து கொள்ள முடியும். இங்கிருந்து இப்பொழுது ஹோம் பேஜ் என்ற பேக்கேஜ் இம்போர்ட் ஆகி இருக்கின்றது பாருங்கள். ஹோம் பேஜ் எங்கிருந்து வருகின்றது என்று பாருங்கள். ஆரம்பத்தில் Flutter Blocks என்று இருக்கின்றது. Flutter Blocks என்பது எமது அப்ளிகேஷன் ஆகும். அதன் பிறகு பேஜஸ் என்று இருக்கின்றது. பேஜஸ் என்பது பேஜஸில் இருக்கின்ற ஹோம் பேஜ் என்ற எமது ஃபைலில் இருந்து வருகின்றது. அதாவது இது நாங்கள் எமது அப்ளிகேஷனுக்கு தயாரித்த பேக்கேஜ் ஒன்றாகும். அதாவது நான் ஹோம் பேஜ் என்ற விஜெட்டினை கஸ்டம் விஜெட்ஸ்களில் இருந்து தயாரிக்க போகின்றேன். அதாவது அதனை என்னால் நேரடியாக இந்த ஹோம் பேஜ் என்ற நேமில் யூஸ் செய்து கொள்ள முடியும். கண்டெய்னர் போன்றாகும். அதாவது இந்த ஹோம் பேஜ் என்பது பேக்கேஜ் ஒன்றாகும். ஆகவே இதனை எனக்கு பேக்கேஜ் ஒன்றாக இங்கு மேலே இம்போர்ட் செய்து கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது பேக்கேஜினை இம்போர்ட் செய்து கொண்டு இருக்கின்றேன். ஆகவே நான் இப்பொழுது முன்னர் கட் செய்த விடயங்களை இங்கிருந்து பேஸ்ட் செய்து கொள்கின்றேன்.
உங்களிடம் ஸ்கேஃபோல்ட் இருந்தது. ஆகவே ஸ்கேஃபோல்ட் இந்த விடயங்களே எனது இதற்குள் வர வேண்டும். பாருங்கள், நீங்கள் எனது இந்த ஹோம் பேஜ் ஒன்றாக பில்டாக தேவைப்படும் எமது இந்த முழுமையான அப்ளிகேஷனை அறிந்து கொள்வீர்கள். ஆகவே நாங்கள் இந்த அப்ளிகேஷனின் கோடினை ஹோம் பேஜ் என்ற கஸ்டம் விஜெட்டிற்கு கொடுக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த ஸ்கேஃபோல்ட் ஒன்றாக எமது அப்ளிகேஷனின் முழுமையான கோடினை எழுதியிருக்கின்றோம். இல்லை என்றால் எமது அப்ளிகேஷனின் அக்பாரினை எழுதியிருக்கின்றோம். ஆகவே நான் இந்த ஹோம் பேஜ் என்ற இடத்திற்கு சென்று எனது இந்த கோடினை ரிட்டர்ன் செய்து கொள்கின்றேன். நீங்கள் என்னால் இவ்வாறு இதனை யூஸ் செய்து கொள்ள முடியும் என்பதை பார்க்கலாம். நீங்கள் இதனை ரிட்டர்ன் செய்யும் இடத்தில் இவ்வாறு செமிகோலனால் ரப் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் இப்பொழுது எந்த இஷ்யூவும் இல்லை என்பதை பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மெயின் டாட்டிலும் எந்த இஷ்யூவும் இல்லை என்பது இப்பொழுது தெளிவாகி இருக்கும். நாங்கள் இப்பொழுது எமுலேட்டரினை பார்ப்போம். நான் எமுலேட்டரினை ரிஃப்ரெஷ் செய்து காண்பிக்கின்றேன். நான் இதனை மினிமைஸ் செய்து கொள்கின்றேன். நான் இதனை மீண்டும் ரீலோட் செய்கின்றேன். நான் ஹோஸ்ட் ரீஸ்டார்ட் செய்தாலும் எந்த மாற்றமும் இல்லை என்பதை பார்க்கலாம். அதாவது நான் கஸ்டமாக இந்த அப்ளிகேஷனை மேலும் பேஜ் ஒன்றாக பிரேக் டவுன் செய்திருக்கின்றேன். உங்களுக்கு இந்த விடயம் தெளிவாகவில்லை என்றால் இதனை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் எதிர்காலத்தில் பில்ட் செய்யும் ஒவ்வொரு அப்ளிகேஷனும் இந்த கன்செப்டினை பின்பற்றி தான் பில்ட் செய்து கொண்டு செல்ல போகின்றோம். நீங்கள் அந்த விடயங்களை பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு தெளிவாகவில்லை என்றால் அந்த விடயங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக தெளிவு செய்யப்படும். நாங்கள் இப்பொழுது இந்த homepage.dot என்ற ஃபைலுக்குள் எமது அப்ளிகேஷனை பில்ட் செய்து கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே அது நாங்கள் இந்த செக்ஷனில் கற்றுக்கொண்ட மேலும் முக்கியமான ஒரு விடயமாகும். எனக்கு இப்பொழுது ஸ்கேஃபோல்டின் பாடியில் இருந்து இந்த அப்ளிகேஷனை டிசைன் செய்து கொண்டு செல்ல வேண்டும். இங்கு நாங்கள் டிசைன் செய்யும் கோடினை தனியாக ஃபைல் ஒன்றுக்கு கொடுத்து அந்த ஃபைலினை மீண்டும் எமது main.dot என்ற ஃபைலுக்குள் இம்போர்ட் செய்தேன். நான் இந்த டைட்டிலினை ஆரம்பத்தில் கொடுக்கின்றேன். உங்களால் இந்த காலமிற்குள் வர முடியும். காலமிற்குள் சில்ட்ரன்களாக டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுக்க முடியும். டெக்ஸ்ட் விஜெட்டிற்குள் இந்த யூசர் இன்டர்ஃபேஸஸ் வித் Flutter இருக்கின்றது. நான் இதனை தெரியுமாறு கொடுக்கின்றேன். நீங்கள் இங்கு வந்திருப்பதை பார்க்கலாம். உங்களால் இதற்கு ஸ்டைல் ஒன்றை கொடுக்க முடியும். உங்களால் கலர் ஒன்றை கொடுக்க முடியும். நீங்கள் இங்கு ஸ்கேஃபோல்டுக்கு கலர் ஒன்றை அட் ஆக வேண்டும் என்பதை பார்க்கலாம். நான் ஆரம்பத்தில் ஸ்கேஃபோல்டுக்கு கலர் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் ஸ்கேஃபோல்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒன்றை கொடுக்கின்றேன். இவ்வாறு கலர் 0xff என்று டைப் செய்து பேக்ரவுண்ட் கலர் ஒன்றை கொடுக்கின்றேன். உங்களால் இதனை கன்ஸ்டன்ட் ஒன்றாக மார்க் செய்ய முடியும். நீங்கள் இப்பொழுது எமது ஸ்கேஃபோல்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒன்றை அட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். ஆகவே உங்களால் இதற்கு கலர் ஒன்றை கொடுக்க முடியும். நான் இவ்வாறு colors.white என்று கொடுக்கின்றேன். நீங்கள் இங்கு கலர் ஒன்று அட் ஆனதை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களால் font size-னை கொடுக்க முடியும். நான் font size-னை இப்பொழுது 25 நீங்கள் அதன் பிறகு உங்களால் இதற்கு font weight ஒன்றை கொடுக்க முடியும். நாங்கள் font weight-னை 500 கொடுப்போம். உங்களால் W500 என்பதை பிரஸ் செய்ய முடியும். இதற்கு குயிக் ஆக்சஸ் செய்ய முடியும். நான் இப்பொழுது இந்த டெக்ஸ்ட் விஜெட்டினை கன்ஸ்டன்ட் ஒன்றுக்குள் கொடுக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது இந்த டெக்ஸ்ட் விஜெட் எனது அப்ளிகேஷனில் மேலே இருப்பது போன்று பார்க்கலாம். என்னால் இதை சரி செய்ய இந்த காலமிற்கு பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும். உங்களால் இந்த காலமினை பேடிங் விஜெட் ஒன்றில் ரேப் செய்து கொள்ள முடியும். edginsets.all என்று கொடுக்கின்றோம். எனக்கு இப்பொழுது சிமெட்ரிக் பேடிங் ஒன்று அட் ஆனால் நாங்கள் நன்றாக இருக்கும். அதாவது எனக்கு இது சிமெட்ரிக்காக அட் ஆக வேண்டும். ஆகவே உங்களால் ஆல் இல்லாமல் சிமெட்ரிக் என்பதை கொடுக்க முடியும். அதற்கு பிறகு உங்களால் வெர்டிக்கல் டிரெக்ஷனில் 20 ஹாரிசான்டல் டிரெக்ஷனில் 12 பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும். நீங்கள் இது அழகாக அலைன் ஆனதை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களால் இந்த பேடிங்கினை கன்ஸ்டன்ட் ஒன்றில் ரேப் செய்து கொள்ள முடியும். நாங்கள் இந்த காலமில் ஆரம்பத்தில் டைட்டிலினை கொடுப்போம். உங்களால் இப்பொழுது கண்டெய்னர் ஒன்றை கொடுத்து இந்த கண்டெய்னருக்குள் இந்த டெக்ஸ்டினை கொடுக்க முடியும். நான் இந்த டெக்ஸ்ட் விஜெட்டிற்கு பிறகு கண்டெய்னர் ஒன்றை கொடுக்க வேண்டும். நான் இப்பொழுது இந்த கண்டெய்னருக்கு ஹைட் ஒன்றையும் வித் ஒன்றையும் கொடுக்காமல் விடுகின்றேன். அதற்கு பிறகு நான் இதற்கு டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்க போகின்றேன். ஏனென்றால் எனக்கு border radius ஒன்று தேவையாகும். நான் பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்றாக border radius ஒன்றை கொடுக்கின்றேன். கரெக்ஷன், நாங்கள் இப்பொழுது border radius.circular என்று கொடுப்போம். இங்கே என்னால் circular என்பதை கொடுக்க முடியவில்லை. இங்கே ஏதோ இஷ்யூ ஒன்று இருக்கிறது. நாங்கள் இஷ்யூ என்னவென்று பார்ப்போம். உங்களால் இங்கு circular என்பதை கொடுக்க முடியும். எமக்கு சஜஷன் வரவில்லை. இந்த const கீவேர்டினை கொடுத்தது இங்கு இஷ்யூ வந்ததற்கு காரணமாகும். இந்த கன்ஸ்டன்ட்டை நீக்கி கொண்டால் இந்த இஷ்யூ நீங்கிவிடும். உங்களால் இப்பொழுது மேனுவலி இந்த டெக்ஸ்ட் விஜெட்டினை கன்ஸ்டன்ட் ஒன்றில் ரேப் செய்து கொள்ள முடியும். அதன் பிறகு உங்களால் இந்த பேடிங்கினையும் கன்ஸ்டன்ட் ஒன்றில் கொடுக்க முடியும். இப்பொழுது உங்களால் சர்க்குலர் border radius ஒன்றை கொடுக்க முடியும். நான் 20 என்று கொடுக்கிறேன். அதற்கு பிறகு உங்களால் இதற்கு கலர் ஒன்றை கொடுக்க முடியும். நான் இந்த கிரீன் கலரினை காப்பி செய்கின்றேன். அதற்கு பிறகு கலர் ஒன்றாக 0xff என்று டைப் செய்து இந்த கலர் கோடினை பேஸ்ட் செய்து கொள்ளுங்கள்.
நான் கலரினையும் கன்ஸ்டன்ட் ஒன்றாக கொடுக்கின்றேன். நீங்கள் இன்னும் எமது கண்டெய்னர் தெரியவில்லை என்பதை பார்க்கலாம். ஏனென்றால் கண்டெய்னருக்குள் சைல்ட் எலிமெண்ட் ஒன்று இல்லை, அதே போன்று வித் ஒன்றோ ஹைட் ஒன்றோ இல்லை. அதனால் உங்களால் இப்பொழுது சைல்டு ஒருவரை கொடுக்க முடியும். எமக்கு சைல்டு ஒருவராக டெக்ஸ்ட் விஜெட் ஒன்று தேவைப்படுகின்றது. ஏனென்றால் நான் இந்த டெக்ஸ்டினையே பேசிக்கலி கொடுக்க போகின்றேன். நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். இந்த டெக்ஸ்டினையே கொடுக்க போகின்றேன். நான் இங்கிருந்து இந்த காப்பி ஒன்றை எடுக்கின்றேன். அதன் பிறகு உங்களால் இந்த டெக்ஸ்டினை இங்கிருந்து பேஸ்ட் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு பேஸ்ட் செய்யும் பொழுது இஷ்யூ ஒன்று வந்தால் இங்கு இந்த இஷ்யூ வருவதற்கு காரணம் இதுவாகும். இந்த வார்த்தைகள் ஒன்றாக வர வேண்டும். இந்த வார்த்தைகளை மார்க் செய்து சரியாக கொடுங்கள். நீங்கள் இப்பொழுது இந்த இஷ்யூ நீங்கி விட்டதை பார்க்கலாம். நீங்கள் அழகாக எமது யூசர் இன்டர்ஃபேஸில் வந்திருப்பதை பார்க்கலாம். நீங்கள் இப்பொழுது எமது டிஸ்கிரிப்ஷனிற்குள் இருப்பது போன்று பார்க்கலாம். அதனால் உங்களால் இந்த டெக்ஸ்டிற்கு பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும். ஏனென்றால் டெக்ஸ்ட் இவ்வாறு பெரிதாக வேண்டும். உங்களால் பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும். உங்களால் விரும்பினால் வெர்டிக்கல் பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும். இல்லை என்றால் உங்களால் இதற்கு சமமாக பேடிங் ஒன்று ஆட் ஆக வேண்டும் என்று கூற முடியும். நான் இவ்வாறு அனைத்து பக்கங்களிலிருந்தும் 20 பேடிங் ஒன்றை ஆட் செய்து கொள்கின்றேன். எனக்கு இந்த அளவு பேடிங் நன்றாக இருக்கின்றது. அதன் பிறகு உங்களால் இதற்கு கன்ஸ்டன்ட் என்பதை கொடுக்க முடியும். நான் இப்பொழுது பேடிங் ஒன்றை ஆட் செய்தேன். நீங்கள் இந்த கண்டெய்னருக்கும் இந்த டைட்டிலிற்கும் இடையில் சிறிய இடைவெளி ஒன்று வர வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள். அதாவது எம்மால் இதனை சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றில் ரப் செய்து கொள்ள முடியும். இப்பொழுது இங்கு இருக்கின்ற இந்த ஸ்பேஸ் சற்று அதிகரிக்க வேண்டும் என்பதை பற்றி கூறுகின்றேன். உங்களால் நீங்கள் கொடுத்த டைட்டிலுக்கும் இந்த கண்டெய்னருக்கும் இடையில் சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுக்க முடியும். சைஸ் பாக்ஸிற்கு ஹைட் ஒன்றை கொடுக்க முடியும். நான் இப்பொழுது ஹைட்டினை 15 என்று கொடுக்கின்றேன். அடுத்ததாக நான் இதனை ஸ்டைல் என்று செய்கின்றேன். ஸ்டைல் ஒன்றாக டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்று ப்ரொவைட் செய்ய வேண்டும். அடுத்ததாக எனக்கு ஃபாண்ட் சைஸினை அதிகரித்து கொள்ள வேண்டும். நான் ஃபாண்ட் சைஸினை 18 என்று கொடுக்க பார்க்கின்றேன். அடுத்து எனக்கு கலரினை கொடுக்க வேண்டும். நான் இங்கு இருக்கும் கலரினை காப்பி செய்து இங்கு வந்து பேஸ்ட் செய்கின்றேன். இங்கு கமா ஒன்றை கொடுத்து ஃபார்மட் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கலர் ஆட் ஆகிவிட்டதை பார்க்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபாண்ட் வெயிட்னையும் கொடுக்க முடியும். நான் 500 ஃபாண்ட் வெயிட் என்றை கொடுக்கின்றேன். நீங்கள் சிறிய மாற்றம் ஆட் ஆகிவிட்டதை பார்க்கலாம். நாங்கள் UI உடன் கம்பேர் செய்து பார்ப்போம். நீங்கள் எமது UI உடன் மிகவும் சமமாக இருப்பதை பார்க்கலாம். நான் இந்த பேடிங்கினை அதிகரித்து கொள்கின்றேன். நாங்கள் பேடிங்கினை 30 என்று கொடுப்போம். நான் இந்த சைஸ்ட் பாக்ஸிற்கும் கன்ஸ்டன்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது இந்த ரோவினை தயாரிக்க வேண்டும். நான் இதனை ரோ ஒன்றுக்குள் கொடுக்கின்றேன். நான் கண்டெய்னரினை க்ளோஸ் செய்கின்றேன். அதன் பிறகு எனக்கு ரோ ஒன்றையே கொடுக்க வேண்டும். எனக்கு சில்ட்ரன்களாக கண்டெய்னர்ஸ் 2 கொடுக்க வேண்டும். நீங்கள் நாம் UIனை பார்த்தால் இந்த கலரினையே கண்டெய்னர்ஸ்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். நான் இதனை சற்று ஜூம் செய்து கொள்கின்றேன். எனக்கு இந்த 2ஐயுமா தயாரிக்க வேண்டும். நான் உங்களுக்கு தயாரிக்கப்படும் முறையினை காண்பிக்கின்றேன். நாங்கள் கண்டெய்னர் ஒன்றாக தயாரிப்போம். நாங்கள் வித்தினை 180 என்று கொடுப்போம். நாங்கள் ஹைட்டினை 170 என்று கொடுப்போம். அடுத்ததாக டெக்கரேஷனை கொடுக்க வேண்டும். நாங்கள் டெக்கரேஷனை பாக்ஸ் டெக்கரேஷன் என்று கொடுப்போம். ஏனென்றால் எனக்கு பார்டர் ரேடியஸ் ஒன்று தேவையாகும். நாங்கள் பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்கிள் என்று கொடுத்து ரேடியஸனை 10 என்று கொடுக்கின்றோம். அடுத்து உங்களால் கலரினை கொடுக்க முடியும். உங்களால் கலர் கன்ஸ்ட் கலர் என்று டைப் செய்து கலர் கோடினை இங்கிருந்து காப்பி செய்து பேஸ்ட் செய்து கொள்ள முடியும். நாங்கள் விஜெட் வந்திருப்பதை பார்க்கலாம். எனக்கு இவ்வாறு 2 தேவையாகும். நான் ஒன்றை காப்பி செய்து இவ்வாறு பேஸ்ட் செய்கின்றேன். நாங்கள் இப்பொழுது இந்த உள்ளே இருக்கின்ற கண்டென்ட்டினை தயாரிக்க வேண்டும். நாங்கள் UIனை பார்த்தால் இவ்வாறு டைட்டில் ஒன்றும் டிஸ்கிரிப்ஷன் ஒன்றும் இருப்பதை பார்க்கலாம். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த விஜெட்டினை தயாரிப்போம். நீங்கள் பாக்ஸ் டெக்கரேஷனில் இருந்து வெளியே வந்து இதன் சைல்டு ஒன்றாக நிச்சயமாக காலம் ஒன்றை கொடுக்க வேண்டும். இந்த விடயங்கள் இப்பொழுது எமக்கு மிகவும் எளிதாகும். உங்களால் இந்த விடயங்களை மிகவும் இலகுவாக இப்பொழுது அறிந்து கொள்ள முடிய வேண்டும். டெக்ஸ்ட் விஜெட்ஸ் 2 தேவையாகும். முதலாவது ஓப்பன் சோர்ஸ் ஆகும். மற்ற டெக்ஸ்ட் விஜெட் இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆகும். நாங்கள் எமது UIற்கு சென்று பார்ப்போம். உங்களால் இப்பொழுது UIயில் இங்கு இது அழகாக வந்திருப்பதை பார்க்க முடியும். நாங்கள் இங்கு சிறிய மாற்றத்தை செய்து கொள்வோம். நாங்கள் இங்கு இருக்கின்ற ரோவின் cross axis alignment-னை cross axis alignment டாட் ஸ்டார்ட் என்பதை நீக்குவோம். அடுத்து எனக்கு இங்கு இருக்கின்ற ஓப்பன் சோர்ஸ் என்பதையும் இந்த பக்கத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக எமது இந்த cross axis alignment-னை cross axis alignment டாட் ஸ்டார்ட் ஆக கொடுக்க வேண்டும். அடுத்து எம்மால் இந்த ஓப்பன் சோர்ஸ் என்பதையும் இந்த டைட்டிலினையும் சரியாக ஸ்டைல் செய்து கொள்ள முடியும். நான் இவ்வாறு டெக்ஸ்டைல் ஒன்றை கொடுப்பேன். நான் இதற்கு கலர் ஒன்றை கொடுப்பேன். நாங்கள் இந்த ஒயிட் கலரினை கொடுத்து கன்ஸ்ட் என்பதை கொடுப்போம். அடுத்து நாங்கள்
ஃபாண்ட் சைஸினை தயாரிக்க வேண்டும். நான் ஃபாண்ட் சைஸினை 18 என்று கொடுப்பேன். அதற்கு நாங்கள் ஃபாண்ட் வெயிட்டினை தயாரிக்க வேண்டும். நான் ஃபாண்ட் வெயிட்டினை 600 என்று கொடுப்பேன். நாங்கள் இப்பொழுது இது எவ்வாறு இருக்கின்றது என்று பார்ப்போம். எனக்கு தேவையானவாறு உருவாகின்றது. அதன் பிறகு நாங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனிற்கும் இந்த டெக்ஸ்ட் ஸ்டைலினை கொடுப்போம். எனக்கு இவ்வளவு பெரிய ஃபாண்ட் சைஸ் தேவைப்படாது. எனக்கு ஃபாண்ட் சைஸ் 14 தேவைப்படுகின்றது. எனது ஃபாண்ட் வெயிட்டும் குறைய வேண்டும். நான் ஃபாண்ட் வெயிட்டினை 400 என்று கொடுக்கின்றேன். அடுத்து நான் இந்த கலரினையும் சரியாக கொடுப்பேன். ஏனென்றால் எனது யூஐயில் இருப்பது இந்த கலர் இல்லை. உங்களால் இந்த கலரினை காப்பி செய்து இங்கு வந்து இதனை பேஸ்ட் செய்து கொள்ள முடியும். அடுத்து உங்களால் இந்த இரண்டுக்கும் இடைவெளி ஒன்றை தயாரிக்க முடியும். அதற்கு உங்களால் டிஸ்கிரிப்ஷனுக்கும் டைட்டிலுக்கும் இடையில் சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுக்க முடியும். நான் சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். உங்களுக்கு ஹைட் ஒன்றை கொடுக்க முடியும். நான் இப்பொழுது 10 ஹைட் ஒன்றை கொடுக்கின்றேன். நீங்கள் அதுவும் அழகாக ஸ்டைல் ஆவதை பார்க்கலாம். அடுத்ததாக நான் இதற்கு பேடிங் ஒன்றை கொடுப்பேன். ஏனென்றால் இந்த விடயங்கள் ஒன்றாக இருப்பதால் கொலமிற்கு பேடிங் ஒன்றை கொடுக்க வேண்டும். நான் பேடிங் வெயிட்டினை ரப் செய்கின்றேன். நான் பேடிங்கினை 8 போன்று கொடுத்தால் சஃபிஷியன்ட் என்று நினைக்கின்றேன். உங்களால் இதனை கன்ஸ்டன்ட் ஒன்றாக தயாரிக்க முடியும். அடுத்ததாக உங்களால் இங்கு மெயின் கண்டெய்னர்ஸ் இரண்டுக்கும் இடையில் சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுக்க முடியும். நாங்கள் இப்பொழுது ஹைட்டினை 20 என்று கொடுத்து பார்ப்போம். நான் இந்த அளவு நன்றாக இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக எமக்கு எவ்வாறு கண்டெய்னர் தேவையாகும். ஆகவே நான் இங்கு இந்த கண்டெய்னரினை காப்பி செய்து இங்கு மீண்டும் பேஸ்ட் செய்கின்றேன். நீங்கள் இந்த கண்டெய்னரும் ஆட் ஆனதை பார்க்கலாம். அடுத்து உங்களால் இந்த ரோவின் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்பேஸ் பிட்வீனாக கொடுக்க முடியும். நான் உங்களுக்கு இப்பொழுது மிகவும் முக்கியமான விடயம் ஒன்றை கற்றுக் கொடுப்பேன். நான் இப்பொழுது இங்கு என்ன செய்தேன், இங்கு எனக்கு ஒரே மாதிரி 2 இருப்பதால் நான் முழுமையான கண்டெய்னரையும் காப்பி செய்து மீண்டும் இவ்வாறு இந்த கண்டெய்னரை பேஸ்ட் செய்து கொண்டேன். நான் இந்த கோட் ஒன்றினை எனது கோடின் உள்ளே மீண்டும் ரீயூஸ் செய்கின்றேன் என்பதை இப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். சாதாரணமாக நீங்கள் கம்போனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் ஒன்று இருக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி ஒன்றுடன் வேலை செய்திருந்தால் ரியாக்ட் போன்ற வெப் டெவலப்மெண்ட்டில் கம்போனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் ஒன்று இருக்கின்றது. இந்த கம்போனன்ட் என்பது என்ன? நான் இப்பொழுது இந்த டிராயிங் போர்டுக்கு வந்துள்ளேன். நான் உங்களுக்கு கம்போனன்ட் என்றால் என்னவென்று தெளிவுபடுத்துகின்றேன். நாங்கள் அப்ளிகேஷன் ஒன்றை ட்ரா செய்வோம். உங்களது அப்ளிகேஷன் இவ்வாறு இருக்கின்றது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த அப்ளிகேஷனுக்குள் இவ்வாறு சிவப்பு மற்றும் வெள்ளை விஜெட்ஸ் 2 வகைகள் இருக்கின்றன. வெள்ளை விஜெட் இவ்வாறு இருக்கின்றது, சிவப்பு விஜெட்ஸ் இவ்வாறு இருக்கின்றது. இவ்வாறு 3 இருக்கின்றன என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு மீண்டும் வெள்ளை விஜெட் ஒன்று இருக்கின்றது. அதன் பிறகு மீண்டும் இங்கு வெள்ளை விஜெட் ஒன்று இருக்கின்றது. நாங்கள் இந்த விஜெட்டினை A என்று எடுத்துக்கொண்டால் இது A என்ற விஜெட். அதன் பிறகு நான் இந்த விஜெட்டினை B என்று எடுத்துக்கொண்டால் இது சிம்பிளி B என்ற விஜெட் ஆகும். நாங்கள் சாதாரணமாக இவ்வளவு நேரம் செய்து கொண்டு வந்தது இவ்வாறு எமக்கு A என்ற விஜெட் ஒன்று தேவைப்பட்டால் நாங்கள் அந்த விஜெட்டினை ரீயூஸ் செய்து இடத்தில் அவ்வாறு விஜெட் ஒன்றை மீண்டும் அந்த முழுமையான இணையும் எழுதுவோம். அப்பொழுது உங்களால் இங்கு நாங்கள் ஒரே வகையான கோடினை மீண்டும் ரீயூஸ் செய்கின்றோம் என்று அறிந்து கொள்ள முடியும். அந்த ப்ராப்ளமினை வெப் டெவலப்மெண்ட்டில் கம்போனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் தீர்த்தது. நான் A என்ற கம்போனன்ட் ஒன்றை இவ்வாறு தயாரிக்கின்றேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் அதனை வெள்ளை பலகையில் வரைவோம். நான் இங்கு A என்ற கம்போனன்ட்டுக்கு தேவையான கோடினை எழுதியுள்ளேன். அதன் பிறகு நான் இவ்வாறு B என்ற கம்போனன்ட் ஒன்றையும் தயாரிக்கின்றேன். இது B என்ற வட்டமாகும். நான் இவ்வாறு B என்ற கம்போனன்ட் ஒன்றை தயாரித்துள்ளேன். நான் A என்பதில் ஏதோ டைட்டிலினை பயன்படுத்துகின்றேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த டைட்டில் என்பது இங்கு கம்போனன்ட்ஸ்களில் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு வேறுபடலாம். நான் டைட்டில் ஃப்ளட்டர் என்று இருக்கின்றது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இதன் டைட்டில் டாட் என்று இருக்கின்றது. இதன் டைட்டில் ஜாவாஸ்கிரிப்ட் என்று இருக்கின்றது. ஆகவே நான் கம்போனன்ட் ஒன்று, ஆனால் நான் இங்கு வெவ்வேறு வகையான டைட்டில்ஸ்களை பாஸ் செய்கின்றேன் என்று கூறுகின்றேன். அவ்வாறு இங்கு இருக்கின்ற இந்த B என்ற கம்போனன்ட்களில் கலர்ஸ் வேறு என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இது ரெட் என்று எடுத்துக்கொள்ள முடியும், இது ஆரஞ்சு என்று, இது கிரீன். நீங்கள் இப்பொழுது இங்கு கம்போனன்ட் ஒன்றை தயாரிக்கும் பொழுது வெவ்வேறு வகையான கலர்ஸ்களை கொடுக்க முடியும். நான் இங்கு உங்களால் வெவ்வேறு வகையான டைட்டில்ஸ்களை கொடுக்க முடியும் என்று கூறினேன். நீங்கள் அந்த சரியான டைட்டிலினை காண்பிக்க வேண்டும் என்று கூறினேன். நான் இங்கு உங்களால் வெவ்வேறு வகையான கலர்ஸ்களை கொடுக்க முடியும் என்று கூறினேன். நீங்கள் அந்த சரியான கலரினை காண்பிக்க வேண்டும். உங்களால் இவ்வாறு கம்போனன்ட் சிலவற்றை தயாரித்தால் இந்த கோடிற்கு இந்த விடயங்களை நேரடியாக ரீயூஸ் செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் அப்பொழுது எம்மால் கோடின் லென்த்தினை மிகவும்
குறைத்து கொள்ள முடியும். நான் இதனை உங்களுக்கு வரைந்து காண்பிப்பதை விடவும் கோடிற்கு சென்று எக்ஸ்பிளைன் செய்யும் பொழுது மிகவும் தெளிவாகும். எம்மால் இந்த கன்செப்டினை ஃப்ளட்டருக்கும் யூஸ் செய்ய முடியும். அதாவது எமக்கு ஃப்ளட்டரில் கம்போனன்ட்ஸ் இல்லை, விஜெட்ஸிலேயே இருக்கின்றன. நாங்கள் இங்கு தயாரிக்கின்ற கஸ்டம் விஜெட்ஸ்களை எம்மால் ரீயூஸ் செய்து கொள்ள முடியும். நாங்கள் மீண்டும் எமது யூசர் இன்டர்ஃபேஸுக்கு செல்வோம். நீங்கள் ரீயூஸ் செய்து கொள்ளக்கூடிய விஜெட்ஸ்களை தயாரிக்கும் பொழுது நன்றாக பாருங்கள். இந்த விஜெட்டும் மிகவும் பிஹேவியரும் லேஅவுட்டும் மிகவும் சிமிலராக இருக்கின்றன. டைட்டில் ஒன்றும் டிஸ்கிரிப்ஷன் ஒன்றும் இருக்கின்றது. லேஅவுட்டிலும் அந்த இரண்டும் மிகவும் சிமிலராக இருக்கின்றன. உங்களால் இந்த இரண்டில் ஒன்றை கஸ்டம் கம்போனன்ட் ஒன்றாக தயாரிக்க முடியும். நீங்கள் இது டைட்டில் என்பதை பாருங்கள். நீங்கள் இவ்வாறு டைட்டில் ஒன்றும் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் ஒன்றும் கொடுப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். எம்மால் இவ்வாறு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இரண்டும் இருக்கின்றன என்று தயாரிக்கும் கஸ்டம் விஜெட்டுக்கு கூற முடியும். அப்பொழுது எமக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் சிலவற்றை விஜெட் ஒன்றே இதற்கு பாஸ் செய்தது. அப்பொழுது எமக்கு தேவைப்படும் நேரத்தில் இவ்வாறு விஜெட் ஒன்று தயாரிக்க தேவைப்பட்டால் நேரடியாக டைட்டில் என்ற டிஸ்கிரிப்ஷன் என்ன என்று மாத்திரம் கொடுத்தால் போதுமாகும். உங்களுக்கு இவ்வாறு இந்த விஜெட்ஸ் இரண்டின் முழுமையான கோடினையும் மீண்டும் காப்பி பேஸ்ட் செய்து கொள்ள தேவையில்லை. உங்களால் நான் இந்த முழுமையான கண்டெய்னரினையுமே காப்பி செய்துள்ளேன் என்பதை பார்க்க முடியும். இந்த கண்டெய்னரும் இந்த கண்டெய்னர் என்பதும் இரண்டும் ஒரே வகையான கண்டெய்னர்ஸ் இரண்டாகும். ஆகவே உங்களுக்கு இந்த ரீயூசபிள் விஜெட்ஸ் என்ற கன்செப்டினை சரியாக கற்றால் எம்மால் இந்த கோடின் லென்த்தினை குறைத்து கொள்ள முடியும் என்பது தெளிவாக இருக்கும். நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் செய்திருந்தால் கம்போனன்ட்ஸ், ப்ராப்ஸ் அந்த விடயங்கள் தெரிந்திருந்தால் இது மிகவும் எளிதாகும். ஆகவே நாங்கள் எமது இந்த கண்டெய்னர்ஸ் இரண்டையும் ரீயூஸ் செய்து கொள்ளக்கூடியவாறு தனியான கண்டெய்னர் விஜெட் ஒன்றை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்ப்போம். நாங்கள் இந்த செக்ஷனில் எமது அப்ளிகேஷன் ஆரம்ப பகுதிகளை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்த்தோம். நாங்கள் ஆப் பாரினை ப்ளே செய்தோம். அதன் பிறகு நாங்கள் அந்த விஜெட் சிலவற்றை எடுத்து வேறு கஸ்டம் விஜெட் ஒன்றில் ஹோம் பேஜ் என்ற விஜெட் ஒன்றில் கொடுத்து நாங்கள் அதை பேக்கேஜ் ஒன்றாக எமது main.dot ஃபைலில் பாடியாக யூஸ் செய்தோம். அதற்கு பிறகு சற்று தூரம் செல்லும் பொழுது இவ்வாறு நாங்கள் ஒரே லேஅவுட் இருக்கின்ற விஜெட்ஸ்களின் கோடினை காப்பி பேஸ்ட் செய்து கொண்டு செல்கின்றோம் என்பதை பார்த்தோம். அப்பொழுது எமக்கு பெரிய கோடு ஒன்று உருவாகின்றது. அதன் பிறகு நான் உங்களுக்கு எம்மால் இதற்கு சொல்யூஷன் ஒன்றாக கஸ்டம் ரீயூசபிள் விஜெட்ஸ் என்ற கன்செப்டினை யூஸ் செய்ய முடியும் என்று தெளிவுபடுத்தினேன். நான் இந்த செக்ஷனில் அந்த விடயங்களை இன்க்ளூட் செய்து கொள்ள மாட்டேன். நாங்கள் அடுத்த செக்ஷனில் இந்த ரீயூஸ் ஆகும் விஜெட் சிலவற்றை நாங்கள் கம்போனன்ட்ஸ் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் போன்ற ரீயூசபிள் கஸ்டம் விஜெட்ஸ்களுக்கு எவ்வாறு வேறுபடுத்துவது என்று பார்ப்போம். நாங்கள் அடுத்த பாட்டில் இவ்வாறு லேஅவுட் ஒன்று இருக்கும் விஜெட்ஸ்களை கஸ்டம் ரீயூசபிள் விஜெட் ஒன்றாக எவ்வாறு தயாரிப்பது என்று பார்ப்போம்.